விடுமுறை நாளை முன்னிட்டு தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜன் வழங்க கேட்கலாம். ராஜன், குற்றாலத்தில் குவிந்து வரும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பிற்காக என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. தரணியா தென் தமிழகத்தின் ஸ்பா என்று அழைக்கப்படும் குற்றாலம் என்பது ஒரு ஆன்மீக தளத்தில் சுற்றுலா தலத்திலும் சிறந்து விளங்கி வருகிறது. குற்றாலத்தை பொறுத்தவரை வருடம் முழுவதும் அருவியில் தண்ணீர் விழுந்தாலும் குறிப்பாக ஆண்டுதோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்கள் தான் சீசன் காலமாகும். இந்த காலங்களில் தான் நாடெங்கிலும் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து இந்த அருவியில் குளிப்பதற்கு வருவார்கள். இந்த அருவியோட சிறப்பம்சம் என்னவென்றால் மேற்கு தொடர்ச்சி, அதாவது குற்றாலம் மலைப்பகுதியில் வந்து நாம் அறியப்படாத பல்வேறு மூலிகைகள் நிறைந்த பகுதி என்பதால் அந்த மழை பெய்தவுடன் அந்த மூலிகையில் பட்டு வரக்கூடிய இந்த தண்ணீரில் வந்து குளிப்பதற்கு வந்து உடலுக்கு வந்து புத்துணர்ச்சி ஏற்படும் என்பதற்காகத்தான் இது வந்து சீசன் காலமாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் தான் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருடந்தோறும் வந்து செல்வது வழக்கம். இந்த வருடம் சீசன் என்பது ஜூன், ஜூலை சீசன் காலங்கள் முடிந்து ஆகஸ்ட் மாதம் தொடங்கி உள்ளது. அதாவது 2 மாதங்கள் வந்து சரிவர தென்மேற்கு பருவமழை கை கொடுக்காததால் மந்த நிலையில் இருந்தது. தற்போது ஆகஸ்ட் மாதம் வந்து முழுமையாக அந்த தென்மேற்கு பருவமழை தாக்கம் என்பது அதிகரித்ததன் காரணமாக அனைத்து அருவிகளிலுமே தண்ணீர் என்பது தொடர்ந்து ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. இந்த நிலையில் இன்று வார விடுமுறை நாட்கள் என்பதால் ஐந்தருவி, மெயினருவி, பழைய குற்றாலம், புலியருவி, சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவி பகுதிகளுக்கும் சுற்றுலா பயணிகள் வருகை என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இன்னும் ஒரு சில தினங்களில் வந்து இந்த குற்றால சீசன் என்பது நிறைவு பெறுவதால் இந்த காலங்களில் வந்து இந்த விடுமுறை தினம் என்பதால் வெளியூர்களில் இருந்து அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் வந்து ஒரு ஆர்வத்துடன் வந்து அருவியில் குளிப்பதற்காக வந்த வண்ணம் உள்ளனர். வெயிலின் தாக்கம் சற்று அதிகரித்து இருந்தாலும் கூட இந்த ஆர்ப்பரித்து கொட்டும் அருவியில் குளிப்பதற்காக ஐந்தருவி, பழைய குற்றாலம், மெயினருவி பகுதியில் வந்து சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்னும் ஒரு சில தினங்களில் வந்து தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடையும். அதனால் வந்து அருவிகளிலிருந்து வெள்ளப்பெருக்கும் ஏற்படும் என்று தனியார் வானிலை ஆராய்ச்சி நபர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. தற்போது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் வந்து நேற்று முதல் அவ்வப்போது விட்டு மழை பெய்து வருவதால் அனைத்து அருவிகளிலுமே வந்து தண்ணீர் வந்து சற்று அதிகரித்து உள்ளது. தற்போது குற்றாலத்தில் குளுகுளு சீசன் என்பது நிலவி வருகிறது. அவ்வப்போது மேக மூட்டங்களுடன் ஒரு குளிர்ந்த காற்றுடன் வெயிலும் மழையும் மாறி மாறி வருவதால் குற்றாலம் பகுதியில் வந்து ஒரு ரம்யமான சூழல் நிலவுகிறது. இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து இந்த தென்மேற்கு பருவமழை மழைக்காலம் முடியும் சமயத்தில் குற்றால சீசனும் நிறைவு பெறும். அதனால் தான் சுற்றுலா பயணிகள் வந்து இன்று வார விடுமுறையை கொண்டாட இந்த அருவி பகுதியில் வந்து குவிந்து உள்ளனர். சரணியா, முழு விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜன்.